ஐயோ அதுக்கு ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கோ. இப்படி போட்டுக்கலாம். நான் மைதா மாவு தப்பா சொல்லிட்டேன். இது கோதுமை மாவு ஒரு கப். மைதா மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. One spoon of oil. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பண்ணிக்கோங்க. வாட்டர் பத்தாதுன்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஊற்றிட்டு செய்யணும். சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சாச்சு. இப்போ ஆயில் ஊற்றலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்போ வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம வந்து தாளிப்பு போடலாம். ஸோ தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 1.5 வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தென் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. லைட்டாக அது வதங்கி வரட்டும். வதங்கி வந்தோடனே நம்மக்கிட்ட வச்சுருக்க கோஸு, அதுக்கப்புறம் அப்படியே கேரட்டையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு, இது எல்லாமே நம்ம துருவி தான் சேர்க்குறோம். ஸோ நான் 1 கேரட் 2 உருளைக்கிழங்கு என்கிட்ட சின்னதாக இருந்தது. அப்புறம் கொஞ்சமாக கோஸ் வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நான் வந்து துருவி தான் வச்சுருக்கேன். துருவி வச்சது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. தென் இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சமாக உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து கிளறி விடுங்க.
கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. தென் இது நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு முட்டையை உடைச்சி ஆட் பண்ணிக்கலாம். முட்டையும் நல்லா வந்து நீங்கள் கிளறி விடுங்க. தென் முட்டை வந்து வதங்கி வந்தோடனே இதை வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருந்த அந்த மாவை எடுத்து லைட்டாக ஒரு திரட்டிட்டு இதை வந்து பால்ஸாக நம்ம இது கட் பண்ணி வச்சுக்கலாம். பால்ஸாக கட் பண்ணி நம்ம உருட்டலாம். தென் இதை சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. இதை வந்து ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிடாதீங்க. ஓரளவுக்கு இது வந்து கெட்டியாக இருக்கட்டும். ரொம்பவும் கெட்டியாக வேணும், ஓரளவுக்கு இது கெட்டியாக இருக்கட்டும். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் இதை கெட்டியாக தேய்ச்சிட்டு தென் இதில் வந்துட்டு நம்ம ஸ்டஃப்பை வந்து சென்டராக வச்சு இப்போ வந்து மோமோஸை வந்து நம்ம பேக் பண்ணலாம். ஸோ ஒரு சைடு வந்து லைட்டாக நீங்கள் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு இந்த காமிக்கிற மாதிரி இப்படி மடிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து ஃபுல்லாக மடித்து வச்சுருங்க. அப்படியே இப்போ வந்து நம்ம மடிச்சிட்டோம் ஃபுல்லாக. ஸோ இதை வந்து சீல் பண்ணிக்கோங்க அப்படியே. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு லைட்டாக ஒரு ட்விஸ்ட் மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து மோமோ ஷேப் வந்து ஒரு அளவுக்கு ரெடி ஆயிரும். உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி பண்ணுங்கள். எனக்கு இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. ஸோ மிச்சம் இருக்க 6 பாலையும் நம்ம இதே மாதிரி வந்து உருட்டிக்கலாம். உருட்டி இதே மாதிரி ஷேப்புக்கு பண்ணி வச்சுக்கலாம். தென் வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது வந்து சூடு பண்ணுங்க. அது வந்து ஹீட் ஆன உடனே நீங்கள் வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு துணி போட்டு துணியில் வந்துட்டு இந்த மோமோஸ்லாம் வச்சுருங்க. எனக்கு வந்துட்டு நான் பண்ண குவான்டிட்டிக்கு எனக்கு வந்து ஒரு 9 மோமோஸ் தான் வந்து கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இதை வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து நீங்கள் வேக விடுங்க. எனக்கு வந்து 25 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ இது வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து பிளேட்டிங்க்கு மாற்றிக்கலாம். ஸோ நான் இதை கூட வந்து பிளேட் பண்ணிவிட்டு தென் இதை கூட வந்துட்டு டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது கூட வச்சு சாப்பிடுங்க.